ஃபங்க்ஷன்னாவே மட்டன் தான். அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் தான் இது. மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும், காதுத்து ஃபங்க்ஷனாக இருந்தாலும், மொய் விருந்து ஃபங்க்ஷனாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மட்டன் கண்டிப்பாக உண்டு. அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு போயிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கூட்டுகள் வைப்பாங்க. இந்த கூட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டுகள் வச்சாங்க. அந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் பொரியல் சூப்பராக இருந்துச்சு. முட்டை பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏரியா பொறுத்தவரை இங்கே சமைக்கிற சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இது மட்டும் சாப்பாடு நம்ம வீட்டில் எப்படி சமைச்சாலும் அந்த சுவை நமக்கு வராது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா மீன் கூட்டெல்லாம் வைக்கும்போது நம்ம எதை சாப்பிட்றோம் எதை சாப்பிடாமல் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க அளவுக்கு நிறையா வைப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கும் வச்சாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இதில் எதை விடுறது எதை விடக்கூடாதுன்னு தெரியலை. அதனால் நான் ஒரு வழியாக உட்காந்து மெதுவாக உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தயிர் போட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் ரைஸில் பார்த்தீங்கன்னா 4 கறி பீஸ் போட்டாங்க. அந்த கறி பீஸு சாப்பிட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது மட்டும் சாப்பிட்ற அனுபவம் யார் இருந்துச்சு அவங்கள மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நல்லா ஒரு சாப்பாடு பிடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு புடிங்கிற மாட்டம் நல்ல சாப்பாடு தான். அருமையாக இருந்துச்சு எங்கள் ஏரியா ஃபங்க்ஷன். ஓகே பாய்.